புத்தகத்தில் 49வது அதிகாரத்தில் 14ல இருந்து நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன். 15ல இருந்து கூட வாசிங்களேன். ஏசாயா 49ல் 15ல இருந்து வாசிங்களேன். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நல்ல கவனிங்க. தாயினும் மேலாக ஒரு அன்பு வைக்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இதை நீ கவனமாக கவனிச்சிங்கன்னா இது நல்ல ஒரு புரிதலோட கூட இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகலாம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எல்லா கூட்டத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சொல்லி பாருங்க. சொல்லாதவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றியா பாருங்க. அல்லேலூயா. சரி, சொன்னவங்களாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பவும் பாருங்களேன். சொல்லாதவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தீலா இன்னமும் வருது பாருங்க. நான் சொல்றதே புரியலைன்னு நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ இந்த உலகத்தில் தாயினுடைய அன்பு இருக்குது, நல்ல கவனிங்க. தகப்பனுடைய அன்பு இருக்குது, நண்பர்களுடைய அன்பு இருக்குது. நல்லா கவனிங்க கவனிங்க கவனிங்க. என்னைய பாருங்க. சகோதரர்களுடைய அன்பு இருக்குது, உறவுக்காரர்களுடைய அன்புகள் என்ன செய்யுது, நிறைய அன்பு என்ன செய்து இருக்குது. ஆனாலும் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னன்னா தாயின் அன்பு மேலானது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. உங்களுக்கு தெரியும், பெற்ற தாய் என்ன செய்வாங்கன்னா தாம் பட்னியா கிடந்தா கூட தன்னுடைய பிள்ளைகளை பட்னியா போடணும்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க. ஆமென். தனக்கு ட்ரெஸ் இல்லைனா கூட தன் பிள்ளைகள் நல்ல நிலையில திருவிழாக்கள்ல ட்ரெஸ் உடுத்தணும்னு சொல்லி என்ன செய்வாங்க. எத்தனையோ திருவிழாக்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அப்பா புது ட்ரெஸ் போட மாட்டாரு, அம்மா புது ட்ரெஸ் போட மாட்டாங்க. ஆனா பிள்ளைகள் நல்லா புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லா இருந்தா சரி அப்படிங்கிற மனநிலைகள் என்ன செய்யும் வந்திருக்கும். அம்மாவா இல்லைங்களா? அதனாலதான் நிறைய பேருக்கு மாமியாரை பிடிக்கிறத விட அம்மாவை ரொம்ப பிடிக்கும், மாமனாரை பிடிக்கிறத விட அப்பாவை என்ன செய்யும் ரொம்ப பேருக்கு நிறைய பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தன்னை விட அதிகமாக அக்கறை செலுத்துறது யாரு மேலதான்? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆனா நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது என்ன அப்படின்னா தாயின் அன்பை விட மேலான ஒரு அன்பு உடைய ஒரு தெய்வம் நமக்கு என்ன செய்கிறார் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவளு கூட ஒரு நாள் என்ன செய்யலாம், மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அல்லேலூயா. நீங்க இதை வந்து ஒரு மெசேஜா உள்ள கவனிக்காம நான் உங்களுக்கு சொல்றது மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன். சிலுவையிலே இயேசு தொங்கினார். ஆமென். அவர் தொங்குகிறப்ப பாருங்களேன், வஸ்திரமே இல்லாம தொங்கினார். ஏன் அப்படின்னா எனக்கு அவருடைய வஸ்திரத்தை உடுத்தி வித்து அவர் வஸ்திரமே இல்லாம என்ன செய்யறார். நீங்க அந்த அன்பின் ஆழத்தை மட்டும் நீங்க கவனிங்கிறத நீங்க நல்லா பாருங்க. நான் நிற்க வேண்டிய இடம் எது? சிலுவை. நான் அனுபவிக்க வேண்டிய இடம் சிலுவை. நான் நிற்க வேண்டிய இடத்துல அவர் நிற்கிறார். என்னங்க வந்துருச்சு அவருக்கு? நான் செஞ்ச பாவத்துக்காக அவர் போய் நிற்கணும்னு என்ன வந்துருச்சு? நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன் தாயின் அன்பை விட மேலான ஒரு அன்பு அவருடையதுங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி கொடுக்கிறேன். நான் ட்ரெஸ்ஸோட இருக்கிறேன், நான் ட்ரெஸ்ஸோட இருக்கணுங்கிறதுக்காக அவர் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறார். நான் ரத்தத்தை சிந்தக்கூடாதான், எனக்காக அவர் ரத்தம் சிந்திக்கிறாராம். நான் அடி வாங்க கூடாதாங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு யார் அடி வாங்கணும்? நான் தான் வாங்கணும். நான் அடி வாங்க கூடாதான், எனக்காக அவர் என்ன செய்யறாராம். நான் செஞ்ச பாவத்துக்காக என்னை யாரு காரி துப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா அவர் என்ன செய்யறாரு, அந்த அவமானத்தை என்ன செய்யறாரு. நான் செஞ்ச தப்புக்காக நான் அறைய வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக எனக்காக அவர் என்ன செய்யறாரா. எத்தனையோ அவமானத்தை, எத்தனையோ பாடுகளை, எவ்வளவு மரணத்தினுடைய முடிவு பரியந்தம் என்ன போய் அங்கே நிப்பாட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவரே அந்த இடத்துல எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிட்டு வர்றாரு பாருங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம் தாயினும் மேலானவர் எப்படியா என்றும் தந்தையை போல் சொல்லுங்க.
தாயினும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், அவ்வளவுதான். என்னுள்ளம் புரிந்தவர். ஆமா, தாயினும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். எனக்காக என்ன நேசிக்கிற யாரோ ஒருத்தர், அது யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க எனக்காக வஸ்திரம் இல்லாம நிக்க மாட்டாங்க. அவங்க எனக்காக அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இழுத்துக்கிட்டு போக மாட்டாங்க. எனக்காக ரத்தம் சிந்த மாட்டாங்க, எனக்காக காயப்பட மாட்டாங்க, எனக்காக அற வாங்க மாட்டாங்க, எனக்காக தன் ஜீவனையும் கொடுக்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் என்னுடைய பிள்ளை போய் தப்பு செஞ்சது உண்மைதான். என் பிள்ளை போய் இந்த இடத்துல போய் இந்த தண்டனை அனுபவிச்சா என் பிள்ளையால் அது என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது என்பதற்காக தாங்கக்கூடிய நிலைகள்ல போய் இவர் போய் நிற்கிறார் அப்படின்னா இந்த அன்புக்கு ஈடு இணையா வேற எந்த அன்பையும் நம்ம என்ன செய்ய முடியாது. தாயினும் மேலானவர். சொல்லுங்க, என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். அம்மா, தாயினும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். சொல்லுங்க, என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர். என்னை ஆமென். தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என்ன படைச்ச காலகட்டத்தில் இருந்து எனக்குன்னு ஒரு புது கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நாம பாதி நேரம் வேலை செய்யலாம், பாதி நேரம் நம்ம என்ன செய்யலாம், நல்லா தூங்கிக்கிறலாம். நான் தூங்கணுங்கிறதுக்காக ஏன் தூக்கத்துக்கு முன்னாடி இரவினுடைய சூழ்நிலைகளை ஏதாவது பயங்கரம் வரக்கூடாது, பகல் நேரத்தில் என் பிள்ளை தூங்குச்சுன்னா எதுக்கு ஆபத்து வரக்கூடாது, அந்த அம்புகளை எய்கிற அந்த சாத்தானுடைய செயல்பாடு வரக்கூடாது, என் பிள்ளை தூங்குகிற நேரத்தில் பிசாசு எதுக்கும் என் பிள்ளைக்கு ஆபத்தை உண்டாக்கிற கூடாதுங்கிறதுக்காக என்னை சிருஷ்டித்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் அவருடைய சமூகத்தில் தூங்காம உறங்காம பாதுகாக்கிறார். பாருங்க, இதை விட ஒரு நல்ல தெய்வம், இதை விட அன்பு செலுத்துற ஒரு நபர் எங்க யார் இருக்கா? அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை, தூங்குனதே இல்லை உறங்குனதே இல்லைன்னு அவர் சொல்லுகிறார். என்ன தூங்காம உறங்காம பாதுகாக்கிற எத்தனை தாய்மார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. 2 நாள் தூங்காம இருப்பாங்க, 3ஆவது நாள் யாரையாவது விட்டுட்டு குழந்தை படுத்து கிடக்கும்போது தூங்கிடுவாங்க. தாயினும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். எப்படியா? தாயினும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். நீங்க பாருங்களேன், அந்த அந்த அம்மா ஆகாரு செடிக்கும் பக்கத்தில் போய் பிள்ளையை கொண்டு போய் போட்டுட்டு, இந்த அம்மா அந்த தன்னுடைய பிள்ளை சாகிறத பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தனியா வந்து உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆகாரினுடைய அன்பு மேலானது தான், தாயினுடைய அன்பு மேலானது தான். ஆனா பிள்ளையினுடைய கூக்குரலுக்கு அந்த 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 மேலான அன்புனால என்ன கொடுக்க முடியல, பதில் கொடுக்க முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆகார் இங்க அழுதுகிட்டு இருக்குது, பிள்ளை கத்திக்கிட்டு இருக்குது. ஆகாருக்கு இடத்துல நேரம் வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரே நீ ஏன் அழுகிற?
அந்த கடைசி இக்கட்டான நிலைகள்லையும் அழுது கொண்டிருக்கிற தருணத்துல பக்கத்துல வந்து கன்னத்தை தொடச்சு, நீ ஏன் அழுகிற, நீ அழுகாத, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு, ஆண்டவர் பிள்ளைக்கு பக்கத்துல நிக்கிறாரு, அந்த பிள்ளை சாக போறதில்ல, அந்த பிள்ளை இதே இடத்துல வாழ்ந்து இருக்கும்னு சொன்னாரு. இந்த அன்பு ஆகாரினுடைய அன்பை விட மேலான ஒரு அன்பு. சொல்லுங்க, தாயினும் மேலானவர் என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர் என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். நீங்க நினைச்சு கூட நம்ம புத்தி கூட எட்டாது இந்த அன்பை. அன்புக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, இந்த அன்பின் ஆழத்துக்குள்ள உள்ள நீங்க கிட்டி சேர்ந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு புத்தி கேட்டாது, நினைவு கேட்டாது. இப்படி ஒரு நேசம் இருக்குதா, இப்படி ஒரு அன்பு இருக்குதா, இப்படி ஒருத்தர் என்னை நேசிக்க கூடுமா, இவ்வளவு பெரிய அன்பை நான் விட்டுட்டேனேங்கிற அந்த புத்திக்கு எட்டாத சிந்தை எப்ப உங்களுக்கு வரும்னா, அவருடைய அன்பின் ஆழத்துக்குள்ள நீங்க போகும்போது இது உங்களுக்கு என்ன செய்யும், இது உங்களுக்கு வரும். அல்லேலூயா. நீங்க இப்படி ஒரு யோசனை யோசிங்களே. உங்களை சிலருடைய தகப்பன்மார்கள் பிள்ளைகளை குற்றப்படுத்துறவங்க உண்டு. சில தாய்மாருங்க பிள்ளைகளை குற்றப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? நண்பனை குற்றப்படுத்துவான், காதலன் காதலியை குற்றப்படுத்துவான், காதலி காதலனை குற்றப்படுத்துவான். எத்தனையோ நிலைகளை குற்றப்படுத்துறவங்க உண்டு. இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, இவங்க சரியில்லை, இவங்க தான் தப்பு பண்ணாங்க, இவங்க தான் காரணம்னு சொல்லி ஏதாவது ஒரு நிலைகளை குற்றப்படுத்துற ஆட்கள் உண்டு. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எத்தனை தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளவோ முறை தப்பு பண்ணிட்டு தெரியாம இந்த தீமண்டத்தை வீட்டில் சாப்பிட்டு அப்படி தெரியாம அவட தொடச்சு விட்டு நான் எதுவும் சாப்பிடல நிற்போம் இல்லையா? இதே மாதிரி எவ்வளவோ தவறுகளை பண்ணிட்டு நான் நல்லவன் மாதிரி நிக்கிறோம்ல, நான் நல்லவன் மாதிரி நிக்கிறப்பெல்லாம் என் தப்பு 4 பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய திறமையினால இல்ல. என்னுடைய திறமையினால நான் என்ன செய்யல, நான் செஞ்ச தப்பெல்லாம் வெளியில யாருக்கும் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட முடியாது. திறமை இல்லைங்க, அவருடைய அன்பு. 4 பேருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என் பிள்ளைய அவமானமா பேசிடுவாங்க, 4 பேருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என் பிள்ளைய அசிங்கமா பேசிடுவாங்க, தப்பா போயிடும், மனசு உடைஞ்சிரும், செத்து போயிட்டா என்ன பண்றது, வேற ஏதாவது செஞ்சுக்கிட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபை தான் சில பாவங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குதே ஒழிய என் திறமையினால இல்லை. சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை அவமானப்படுச்சுன்னா தகப்பனுக்கு தானே அவமானம். அல்லேலூயா. நீங்க சில பேருடைய வாழ்க்கையில என்னன்னா, நான் தப்பு பண்றேன், 4 பேருக்கு என்ன செய்யாது, தெரியாது. நான் தவறு பண்றேன், 4 பேருக்கு தெரியாது. நான் நல்ல தப்பு பண்ண, நாளைக்கு பண்ணலாம், நாளை கழிச்சு பண்ணலாம், அடுத்த வாரம் பண்ணலாம், இப்படிங்கிற மனநிலைகள்ல நீங்க தப்பு பண்றீங்க. இல்ல, அவருடைய அன்பு பாதுகாக்குங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் அவருடைய அன்பை நீங்க ஏமாத்தி போறாதீங்க, அவருடைய அன்பை ஏமாத்திராதீங்க. அல்லேலூயா. அவர் நேசிக்கிற அன்பு இது நாள் வரைக்கும் உங்களை பாதுகாத்திருக்குது. இனிமேலாவது அந்த அன்புக்கு இணங்கி அந்த தப்பை விட்டுட்டுருங்க. சொல்லுங்க, தாயினும் மேலானவர் என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர் என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர் என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். அவ்வளவு காயத்தையும் அவ்வளவு மரணத்தையும் செஞ்சுவிட்டு பேதுருக்கிட்ட வந்து கேட்கிறார் இவரு. என்னது, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறியா? தன்னுடைய முழு அன்பையும் காமிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து கேட்கிறார் ஆண்டவர் பேதுருக்கிட்ட, நீ என்ன செய்யறியா? அல்லேலூயா. ஏன் அன்பை நான் முழுசுமா வெளிப்படுத்திட்டேன். யாருடைய அன்பை?
சொல்லுங்களேன், யாருடைய அன்பு? அவர் சொல்றாரு, மகளே நான் ஏன் அன்பை முழுசுமா நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், இந்த நாள் வரைக்கும் நான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன், வெளிப்படுத்தியும் இருப்பேன், இனிமேலும் வருகிற நாட்களை நான் என்ன செய்வேன். நீங்க வெளிப்படுத்தினீங்களா? நீங்க பரிபூரண அன்பை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தினீங்களா? வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? இனிமே நான் வெளிப்படுத்த போகிறேன் என்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கிறீங்களா? அவருடைய அன்பு பரிபூரணமானது, பூரணமானது. அதுல என்ன இல்லை, ஒரு சின்ன மாசு கூட கிடையாது. ஆனா ஏன் அன்புல நிறைய மாசு கலந்திருக்கே இல்லையே, அதுல பரிபூரணம் இல்லையே. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நீங்க கிட்டி சேர்ந்துருங்க. சொல்லுங்களேன் அல்லேலூயா. நான் உங்க சமூகத்துல கிட்டி சேர்ந்துடுறேன். ஆண்டவரே தாயினும் மேலானவர், எப்படியா என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். 400 வருஷம் அடிமைத்தனம். எங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல 400 வருஷம் அடிமைத்தனம். ஒரு இடத்துல கூட இவங்க கூக்குரல் இடுறாங்க, கத்துறாங்க, ஐயோ இந்த மாதிரி வேதனைப்படுறமேன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல கூட ஆண்டவரே நீங்க வாங்க எங்களை விடுதலை ஆக்குங்க அப்படிங்கிற வார்த்தையை இவங்க என்ன செய்யல. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க பாடுகள் அனுபவிச்ச ஆண்டவருக்கு என்னங்க, நீங்க நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவங்க கூக்குரல் இட்ட ஆண்டவருக்கு என்ன? தேவனுடைய பிள்ளைகளாம் இவங்க அடிமைத்தனமா இருந்துட்டாங்களாம். 400 வருஷத்தினுடைய நிலைகள் நிறைவேற போகுதான். கரெக்டா அந்த காலங்கள் வரும்போது, அத்தனை நாளா கூக்குரல் இடும்போது இவர் என்ன செய்யல. கரெக்டா அந்த நாட்களும் காலங்களும் வரும்போது இவங்க கூக்குரல் இட்டவன மனசு தாங்கல. நேர மோசையிட்ட போறாரு. மோசையிட்ட போய் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், நான் பார்த்துட்டேன், இனி என்னால சும்மா இருக்க முடியாது, நேர அந்த தேசத்துக்குள்ள நான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அவருக்குள்ள இருந்த அன்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா தெரியும். நேரம் இல்லை. யாத்திராகமம் எழுதின புஸ்தகத்துல இப்படி இருக்குது. யாத்திராகமம் எழுதின புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல நீங்க 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நீங்க வாசிங்கன்னா தெரியும். வாசிருங்களேன். இன்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால், கேளு இதை மட்டும் படிங்களேன். 8வது வசனத்துல லாஸ்ட் மட்டும் படிங்களேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், பாருங்க அவங்க இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இவர் என்ன செஞ்சிட்டாராம்? இறங்கினேன். என்ன செஞ்சாராம்? இறங்கினேன் இல்ல, இறங்கினேன். என்ன செஞ்சாராம்? என்ன செஞ்சிட்டாராம்? எனக்காக ஒருத்தர் களத்துல இறங்கினா எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். எனக்காக ஒருத்தர், நான் முன்னாடி நிக்கிறேன், யார் வந்தாலும் பாத்துக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி நிக்கிறார் இல்லையா? இப்ப இவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்காக நான் அந்த தேசத்துக்குள்ள இறங்குறேன், ராஜாவுக்கு முன்னாடி நான் நிக்க போறேன், அங்க இருக்கிற எதிரிகளுக்கு முன்னாடி, அங்க இருக்கிற ராணுவத்துக்கு முன்னாடி நான் போய் நிக்கிறேங்கிறார். அதான் இறங்குறதுன்னு அர்த்தம். இது என்ன விட்ட அன்பு? சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்க கூக்குரலை கேட்டேங்கிறாரு. ஆண்டவர் கேட்டாரா? சொல்லுங்களே, கூக்குரலை கேட்டாரா? அங்க இருக்கிற ராஜாவுக்கு முன்னாடி இவர் போய் வாதாடுறாரா? 10 வாதைகளை அனுப்புறாரா? ஜனங்களை விடுதலை ஆக்குறாரா? இது என்ன அன்புங்கிறத கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பாருங்க. செங்கடலுக்கு போய் முன்னாடி போய் நிக்கிறப்போ, பயந்து போய் நிக்கிறப்போ அந்த செங்கடலை 2ஆ பிரிச்சாரா? எதிர்த்து வருகிற அந்த பார்வோன் படைய அங்கேயே நிக்க பண்ணாரா? அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களோட கிட்ட வர முடியாதபடி அங்கேயே ஒரு தடையை போட்டாரா? முன்னாடி அவர் பாதுகாத்துக்கிட்டாரா? பின்னாடி அவர் பாதுகாத்துக்கிட்டாரா? செங்கடலுக்குள்ளே அங்க இருக்கிற ராணுவத்தை புள்ள கவிழ்த்து போட்டாரா? அங்க போக 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 நல்ல மண்ணாவை கொடுத்தாரா? சொல்லுங்களே. நல்ல சாப்பாடு கொடுத்தாரா? நல்ல செருப்பு, அவங்க கையில் காலில் போட்டிருந்த செருப்பு அவங்களுக்கு என்ன செய்யலை, தேயாதபடி பார்த்துக்கிட்டாரா? ட்ரெஸ்ஸு வளர பண்ணாரா? ட்ரெஸ்ஸு அழுக்காகாம பார்த்துக்கிட்டாரா? அவங்க போய் கானான் சேர்கிற வரைக்கும் எத்தனை கோட்டைகளை உடைச்சாரு, எத்தனை எதிரிகளோட சண்டை போட்டாரு, எத்தனை ஜெயத்தை கொடுத்தாரு. இந்த காரியத்தெல்லாம் இவர் செய்யணும்னு என்னங்க இருக்குது? தாயினும் மேலானவர் என்னை
சொல்லுங்களே. தாயிலும் பாடுங்க. என்னை நீ, அவ்வளவுதான். பின்னாடி என்னை நீர் அறிந்தவர், தாயினும் மேலானவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயிலும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். சொல்லுங்களே. எஸ்தர் எழுதின புஸ்தகத்தில் மொர்தகாய், ஆமான், எஸ்தர், இந்த 3 பேருடைய சம்பவத்தை குறித்து அந்த வேதத்தில் என்ன செய்யுது? நேரம் முடிச்சுங்கிறதுனால சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் நினச்சி பாருங்க, மொர்தகாய்க்காக ஆமான் ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிட்டார். நாளைக்கு அவருக்கு தூக்கு. என்னைக்கு? நாளைக்கு தூக்கு. இன்னைக்கு எல்லா ஜனங்களும் பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறாங்கங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன், மொர்தகாய் செத்தா என்ன, இருந்தா என்ன, இவருக்கு என்ன? தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய யூதர்கள் செத்தா என்ன, இருந்தா என்னங்க, இவருக்கு என்ன? ராஜா போய் படுக்க போறாருங்க, தூங்க போறாரு. நைட்டு ஃபுல்லா ராஜாவுக்கு தூக்கம் வரல. மறுநாள் காலையில தூக்கு ஒருத்தருக்கு, மறுநாள் காலையில ஜனங்களை எல்லாம் அழிக்க போற அழிவு இருக்குது. நைட்டு போய் ராஜா போய் தூங்குறாருங்க. இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக, இந்த ஜனங்க மேல வச்ச அன்புக்காக நைட்டு ஃபுல்லா ராஜாவை தூங்க விடல. நைட்டு ஃபுல்லா தூங்க விடல. இவரும் அங்க இருக்கிற இசையமைப்பாளர்களை வர சொல்றாரு, பாட்டு பாட வைக்கிறாரு, என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க, வீசி பார்க்கறாங்க, ஒண்ணு நடக்கல, ஒரு கதையும் ஓடல. சாமத்துக்கு பிறகு இவர் மனசுல தோணுது, ஏதாவது ஞாபக புஸ்தகத்தை நீ என்ன செய்ய, எடுத்துட்டு வான்னு அங்க இருக்கிற ஆளுகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அங்க இருக்கிற ஆளுகளுக்கு அதிகாரம் கொடுத்தா அதை எடுத்து திறந்து பார்த்தா மொர்தகாயினுடைய சம்பவம் வருது. ராஜாவை ஒரு இடத்துல காப்பாத்தி இருக்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே செய்யல, ஒரு காரியத்தையும் அவருக்கு என்ன செய்யல, செய்யல, ஒரு கணமுமே கொடுக்கல. உடனே இவர் நைட்டு ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு ஏதாவது செய்யணுமே, ஏதாவது கணப்படுத்தணுமே நினைக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா விடிஞ்சிருச்சு. நைட்டு ஃபுல்லா என்ன இல்லை, தூக்கம் இல்லை. காலையில விடிஞ்சிருச்சுங்க, வெயில் நல்லா போட்டுருச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா வாசலுக்கு முன்னாடி யாரோ நிக்கிறது மாதிரி தெரியுது. வெளியில யார் நிக்கிறான்னு கேட்கிறாரு இந்த ராஜா. அதுக்கு ஆட்கள் சொல்றாங்க, ஆமான் நிக்கிறாருன்னு சொல்றாங்க. இப்ப உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்ப எதுக்காக வர்றான, ஒரு கடிதத்தோட வருகிறான், ஒரு கையெழுத்த ராஜாவின் இடத்துல வாங்க, இந்த மொர்தகாயை தூக்குல போடணும் அப்படின்னு லெட்டரோட இவன் வருகிறான். இவன் திறக்கிறதுக்கு முன்னாடி, வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ராஜாவின் வாயை கர்த்தர் திறக்க வைக்கிறார். வந்தவன கேட்கிறாரு ரொம்ப சந்தோஷமா, ஆமா ராஜா கணம் பண்ண விரும்புகிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு இவன் சொல்றான், வேற யாரையா கணப்படுத்த போறாரு, என்னத்தானே கணப்படுத்த போறாருன்னு. அவன் என்ன சொல்றான்னா, ராஜாவின் குதிரையில உட்கார வைக்கணும், ராஜ வஸ்திரத்தை உடுத்தணும், ராஜ கிரீடத்தை போடணும். அப்படியே நடந்து போறப்ப எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், ராஜாவால் கணம் பண்ண விரும்புகிறவர்கள் இப்படித்தான் கணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டே போகணும். உடனே ராஜா சொல்றாரு, இதை சீக்கிரமா போய் அரண்மனை வாசலுக்கு முன்னாடி இருக்கிற மொர்தகாய்க்கு போய் செய்யுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு தூக்குங்க, தூக்கு போட போற அந்த நாள்லயே நைட்டோட நைட்டா தூக்கத்தை வர விடாம தடுத்து ஒரு பெரிய யுத்தத்தை ராஜாவோட பண்ணி காலையில எழுந்திருக்கும் போது இவனுக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்களே? தூக்குல போடுற வந்தவன் தூக்கி எதுல உட்கார வைக்கிறான்? குதிரையில உட்கார வைக்கிறான். அல்லேலூயா. கை தட்டுங்களே, அல்லேலூயா சொல்லுங்க. தாயினும் மேலானவர் எப்படியா என்னை, தாயினும் மேலானவர் என்னை, தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீ அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர்,
என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயிலும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். நீங்க சில பேர் சொல்லுவாங்களே, இந்த பிரச்சனையிட்டு தலையில துண்டை போட்டு போயிட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்திருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் அவமானப்பட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த வசனத்தை வாசிங்களா, எஸ்தர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து வாசிங்களே. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய், நல்ல கவனிங்க, பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். எல்லா கணமும் முடிஞ்சிருச்சு. மொர்தெகாய் எங்க போறாரு? ராஜாவுடைய அரண்மனை வாசலுக்கு போறாரு. ஆமானோ வென்றார். சஞ்சலப்பட்டு முக்காடிட்டுக் கொண்டு தலையில ஒரு துண்டை போட்டுக்கிட்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து அவமானத்தோட அவங்க வீட்டு கை தட்டுங்களே. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பு என்ன செய்தான்? நமக்கு முன்னாடி இருக்கிற எதிராளியினுடைய தலையில துண்டை போட வச்சிரும். சொல்லுங்களே பக்கத்துல பார்த்து. அவருடைய அன்பு சொல்லுங்க, நமக்கு முன்னாடி இருக்கிற எதிரிய சொல்லுங்க தலையில துண்டப்பட வச்சிருங்க. என்ன அவமானமா பேசுறாங்கல்ல, அவங்க ஒரு நாள் தலையில துண்ட போடுவாங்க. என்ன பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு நாள் தலையில துண்ட போடுவாங்க. சொல்லுங்களே அல்லேலூயா. என்ன மட்டமா பேசுறாங்கல்ல, அசிங்கமா பேசுறாங்கல்ல, இதெல்லாம் உனக்கு நடக்காதுன்னு சொல்றாங்கல்ல, ஏளனமா பாக்குறாங்கல்ல, அது ஒரு நாள் வருங்க, அன்னைக்கு நான் நிமிர்ந்து நடப்பேன், அன்னைக்கு நான் மேலான இடத்துல இருப்பேன். அவங்க தலையில துண்டப்பட்டு குன்னிக்கிட்டே போவாங்க. ஏன்னா அவங்க வெக்கப்படுகிற காலம் வந்துடும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். நல்லா அவ்வளவுதான். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். சொல்லுங்க, பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க, எனக்காக எதையும் செய்கிற கர்த்தர். சொல்லுங்க, என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக யார் தூக்கத்தை வேணாலும் சொல்லுங்க கெடுப்பார். சொல்லுங்க, தூங்க விடாம தடுப்பார், வேலை செய்ய விடாம தடுப்பார், எனக்காக எதையும் செய்வார். சொல்லுங்களேன், எனக்காக எந்த காரியத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நமக்காக சிங்கத்தின் வாயை கட்டினாரா? நமக்காக அக்கினியே வல்லமை இல்லாம பண்ணாரா? செஞ்சாரா செய்யலைங்களா? நமக்காக 15 வருஷ பாகையே பின்னிட்டு திரும்ப வச்சாரா? சொல்லுங்களேன், செஞ்சாரா செய்யலைங்களா? அப்ப சொல்லுங்களே, எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே, என் இயேசையா என்னோடு இருப்பவரே. அவ்வளவுதான், எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே. அவ்வளவுதான், என்னோடு இருப்பவரே. என்ன விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன், விலகாத தேவன், ஆமா, என்னை என்றும் கைவிடாத தேவன். ஓகோ, எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே, என் இயேசையா என்னோடு இருப்பவரே. நல்லா சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்தாரே, அவ்வளவுதான், என்னோடு இருப்பவரே, இயேசையா என்னோடு இருப்பவரே. தந்தானனா தந்தானனா தந்தானனா, அவ்வளவுதான், தந்தான தந்தானனா தந்தானனா தந்தானனா. ஓ, தந்தான தந்தானனா. இன்னும் ஒரு முறை, தந்தானனா தந்தான
கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிருவோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த தேவனுடைய அன்பை ஒரு சாதாரண மனுஷனோ ஒரு சக மனுஷனோ புரிஞ்சுக்கிற முடியாது. நல்லா கவனிங்க. இவ்வளவு பெரிய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனுடைய அன்பை அவ்வளவு ஈஸியா ஒரு சாதாரணமா இருக்கிற நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. இந்த அன்பின் ஆழத்தையும் இந்த அன்பின் உயரத்தையும் இந்த அன்பின் நீளத்தையும் அறிந்திருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆவியானவர் யாருக்குள்ள செயல்படுகிறாரோ அவங்க தான் இந்த அன்பின் ஆழத்துக்குள்ள போக வேண்டும் என்கிற உணர்வுகளோட செயல்படுவார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களால தான் புரிஞ்சுக்கிற முடியும். அவங்களால தான் இந்த ஆழத்துக்குள்ள போகணுங்கிற விருப்பத்தை கொண்டு வர முடியும். அந்த ஆவியானவர் இல்லாதவங்க தான் மனுஷ அன்பை தேடி ஓடுவாங்க. இவங்க ஏன் இந்த அக்கா கிட்ட நெருங்கி அதிகமா பழகுறீன்னா இவங்க எங்களை நேசிக்கிறாங்க. ஏன் இந்த அண்ணன்ட பழகுறிய இவங்க எங்களை நேசிக்கிறாங்க. ஏன் இந்த பையன்ட பழகுற இவனை ஏன் இப்படி நேசிக்கிறான்னா இன்னைக்கு அவன் என்ன நேசிக்கிறான்னு நம்ம என்ன செஞ்சிடறோம். அல்லேலூயா. நீங்க இந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு உள்ள போயிட்டீங்கன்னா மனிதனின் அன்பு ஒரு வெறுமையான அன்பு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இது நிலையில்லாத ஒரு அன்புன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்றோம் இல்லையா, கணவனின் அன்போ கரைந்திடும், மனைவியின் அன்போ மறைந்திடும், பிள்ளையின் அன்போ பிரிந்திடும், இயேசுவின் அன்போ நேசிக்கும். எப்படியா? அல்லேலூயா. அப்ப இந்த அன்பெல்லாம் கரைஞ்சிடும், மறைஞ்சிடும், ஒளிஞ்சிடும். இவருடைய அன்பு மட்டும்தான் நிலைச்சிருக்குங்கிறது எப்ப புரியும் அப்படின்னா இந்த ஆவியானவர் எனக்குள்ள வாழ்ந்திருக்கும் போதுதான். ஏன்னா இவர் ஒருத்தரே பிதாவினுடைய அன்பின் ஆழங்கள் உயரங்கள் எல்லாத்தையும் அறிந்தவர். அல்லேலூயா. இந்த அன்பின் ஆழத்தை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறப்போ அங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரையும் கொலை செய்வதற்கு கடிதம் வாங்கினாரு. யாரு? பவுல். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாரா, அன்பின் ஆழத்தை எல்லாத்தையும் புரிந்து கொண்டதுனால அந்த அன்புக்குள்ள போய்கிட்டு இருக்கிற இந்த பவுல் எழுதுகிறார், கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமா, பாடுகளா, வியாகுலமா, உயர்வா, தாழ்வா, வருங்காரியமா, நிகழ்காரியமா, எந்த விதமான தீமையான காரியமா இருந்தாலும் என்னையும் என் தேவனுடைய அன்பையும் விட்டு எதுவும் பிரிக்க முடியாது என்று எழுதுகிறார். நினைச்சு பாருங்க. உயர்வோ வாழ்வோ சாவோ என்னவா எதுதான் பிரிக்க முடியும்? அல்லேலூயா. இந்த பவுல் இதுக்கு முன்னாடி தெரியாது இருக்கிறப்போ சக மனுஷனுக்கு தேவனுடைய அன்பு புரியல. ஆனா இதே பவுல் மேல தேவனுடைய ஆவியானவர் வந்ததுக்கு பிறகு யாரு செத்தான, யாரு இருந்தான, யாரு என்னை விட்டு பிரிஞ்சான, என்னை விட்டு பொருள் பிரியலாம், என்னை விட்டு சொத்து பிரியலாம், என்னோடு கூட பழகினவர்கள் பிரியலாம், என்னோடு கூட பிறந்தவர்கள் என்னை விட்டு பிரியலாம், யாரு என்னை விட்டு பிரிஞ்சாலும் அவருடைய அன்பு எனக்கு போதுங்க. அல்லேலூயா. அவருடைய அன்பு எனக்கு என்ன செய்யட்டும்? என்னை நீர் அறிந்தவர். எப்படியா? என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்த. பாடுங்களாமே. தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். மரணத்தை முன்குறிச்சிட்டாரு பரிசுத்த ஆவியானவர். யார்கிட்ட? பவுல்கிட்ட. மரணத்தை முன்குறிச்சிட்டாரு. இந்த இடத்துல தான் உனக்கு மரணம் நடக்க போகுதுன்னு சொல்றாரு. அந்த இடத்திற்கு பரிசுத்த ஆவியானவரால் இவர் நடத்தப்பட்டு போகிறார். இதான் அன்பு. இதான் தேவனுடைய அன்பு. மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எந்த பிரச்சனைகள் வரலாம், எது வந்தாலும் என்னையும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று ஸ்ட்ராங்கா சொல்றாரு. பாருங்களேன். பிசாசு வந்தான்ல, ஆண்டவர்கிட்ட சொல்றான், யோபு என்ன விருதாகவா உன்னை நேசிக்கிறாரு?
அந்த 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 சொத்து எல்லாத்தையும் நீங்க பாதுகாத்து வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க, அதனால அவர் உன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா என் யோபு அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் நீதிமான் சன்மார்க்கன், எனக்கு பயப்படுறவன், அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. நீ சொத்தையே நீ காலி பண்ணாலும் அவன் என்னை நேசிப்பான்னு சொல்றார். உடனே நடக்குதுங்க. சொத்தெல்லாம் ஒட்டுமொத்தமா அழிக்கப்படுது. ஒட்டகங்களை பத்திட்டு போயிட்டாங்க, ஆடுகளை பத்திட்டு போயிட்டாங்க, மாடுகளை பத்திட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்க இல்லாம போயிட்டாங்க, இருந்த வீடு இல்லை, எதுக்குமே இல்லை. ஒரே வார்த்தையை சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. இதுதான் தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு. மறுபடியும் பிசாசு வர்றான். எங்கடா இருந்து வர்றான்னு கேட்டா, நான் யோபுவை பார்த்துட்டு வர்றேங்கிறான். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்த அந்த யோபுவின் இடத்துல என்னத்தையா நீ கேட்கிறேன்னு சொன்னா, இவர் சொல்லுகிறார், நான் எலும்பையும் அங்க இருக்கிற சரீரத்தையும் நான் என்ன செய்யணும், தொடணும்னு கேட்கிறார். தொட்டு பாருங்கிறாரு. தொட்டும் என்ன செய்யல. வியாதியை கொடுத்தும் தேவன் மேல இருக்கிற அன்பு மாறல. பிள்ளைகள் மேல மரணத்தை கொடுத்தும் தேவன் மேல இருக்கிற அன்பு மாறல. சொத்தை இழந்தும் தேவன் மேல இருக்கிற அன்பு மாறல. அதான் நியாயமான சரியான ஒரு அன்பு. தாயினும் மேலானவர். எப்படியா? நேர 42வது அதிகாரத்துக்கு வருகிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்னோட இருக்கிறார்னு சொல்றாரு. வேதம் சொல்லுகிறது, யோபுவினுடைய பின்னிலுமே காட்டிலும் முன்னிலுமே காட்டிலும் பின்னிலுமே என்ன செய்து? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய அன்புக்குள்ள இருக்கிறவங்களால மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. தேவ ஆவியானவர் இருக்கும்போது பேதுருவுக்குள்ள நிறைய ஏமாற்று வேலைகள் இருந்துச்சு, மறுதளிக்கிற குணம் இருந்துச்சு, பின்மாற்றம் அடைகிற குணம் இருந்துச்சு. ஆவியானவர் வந்துட்டாரா, அத்தனை அதிகாரிகளுக்கு முன்னாடி நின்று சொல்றாரு, நாங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா உங்களுக்கு கீழ்ப்படுகிறது எது நலம் என்று என்ன செய்கிறா? ஐயா, இயேசுவை போல என்ன செஞ்சிடாதீங்க, நேருக்கு நேர சிலுவையில் அரைஞ்சிடாதீங்க. அவர் மாதிரி நான் சிலுவையில் அறையப்படுறதுக்கு நான் தகுதி இல்லை, உள்ளவன் அல்ல, அதனால என்ன தலைகள் அரைங்கன்னு சொல்லி சிலுவையில தரைகள் அரைஞ்சு செத்தவர் அவர். தாயினும் மேலானவர் என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். சோ இவ்வளவு பெரிய அன்பை வச்சிருக்கிற ஆண்டவர் தான் சொல்றாரு, அன்பை நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டீங்களா? நான் இவ்வளவு பெரிய அன்புடைய ஒரு தெய்வமா இருக்கிறேனே, அன்புல குறைவில்லையே, அன்புல எந்த விதமான கசப்பும் இல்லையே, அன்புக்குள்ள எந்த விதமான அழுக்கு இல்லையே, நீ புரிஞ்சுக்கிற மாட்டீங்களா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? இளையகுமாரனுக்கு அப்பாவோட இருக்கும்போது அந்த அருமை என்ன செய்யல, வெளியில போனதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சு. அங்கே சொல்றான், நான் அப்பா வீட்டில் அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம். அப்பாவுடைய அன்பு வெளியில போன பிறகுதான் அவனுக்கு என்ன செய்யுது தெரியுது. அல்லேலூயா. நீங்க அனுபவிக்கிற வரைக்கும் அதை விட்டு வெளியில வர மனசே இருக்க. தேவனுடைய அன்பை அனுபவிக்கிற வரைக்கும், அனுபவிக்க தொடங்கிட்டீங்க, அதை விட்டு வெளியில வர மனசு வரக. அல்லேலூயா. உலக அன்பு, உலக பாசம், இந்த பாட்டு கூட நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல, உலக அன்பு மாயமான அன்பு. எப்படியா? உறவு பாசம் எல்லாமே அது வம்பு, அதை கண்டு கொண்டு பாட்டா நாம் பாடுறேன் அப்படின்னு சின்ன வயசுல ஒரு 6வது 7வது படிச்சிருப்போம். அப்ப வந்த பாட்டு. ஆமே. என்னுயிர் நண்பன் கூட என் மனச புரியவில்லை, என்னோட பழகும் மனிதர் என் மனச அறியவில்லை, வேதனை எனக்கு இல்லை, வியாகுலமும் எனக்கு இல்லை. கடைசி இப்படி வரும், என் மனச நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்பா, என் மனச நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்பா. எப்படியா இந்த வரி, என் உயிர் நண்பன் கூட என் மனசை என்ன செய்யல, புரியல. என் கூட பழகிறவங்க கூட என் மனசை புரியல. அவங்க புரிஞ்சாலும் புரியாட்டினாலும் போயிட்டு போறாங்க. ஆண்டவரே, நீங்க என் மனசை புரிஞ்சா போதும். அல்லேலூயா.
அன்னைக்கு இந்த பாட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு இது வித்தியாசமா இருக்கு. கர்த்தர் நல்லவர். எழுந்திருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடிடுங்க. ஆமென். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், அவ்வளவுதான். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். இது மனிதர் புரிந்து கொள்ளுகிற ஒரு அன்பு இல்லைங்க. அது கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நான் பாவம் செய்யணும், ஆனா தண்டனை அனுபவிக்கிறது அவர். இது ஒரு அன்புள்ள ஒரு தெய்வத்தால மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியுமே ஒழிய வேற யாராலையும் இந்த காரியத்தை வெளிப்படுத்தவே முடியாது. கண்களை மூடிடுங்கல்ல. நான் வாங்க வேண்டிய அடி அவர் வாங்குறார். நான் பட வேண்டிய அவமானத்தை அவர் படுகிறார். நான் வாங்க வேண்டிய அறைய அவர் வாங்குறார். நான் வாங்க வேண்டிய கசையடியை அவர் வாங்குறாரு. நான் சாக வேண்டிய இடத்துல அவர் மரிக்கிறார். நான் இழக்க வேண்டிய என் வஸ்திரத்தை அவர் இழக்கிறார். என் பிள்ளை அனுபவிச்சா என் பிள்ளையால தாங்க முடியாதுன்னு சொல்லி அவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு. நேசிக்கிற ஒரு தெய்வத்தை தவிர வேற யாரும் இதை செய்ய முடியாதுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தாயினும் மேலானவர், தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என் புத்தி கேட்டாத ஒரு அன்பு, மனுஷனால கிரகிச்சு பார்க்க முடியாத ஒரு அன்பு, மனுஷனும் நேசிக்கிற ஒரு அன்புக்கு தேவனுடைய அன்பு ஈடாய் மாற முடியாது. தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். மனுஷன் முகத்துக்கு முன்னாடி பேசும்போது வலிய பேசுகிற குணம் இருக்கும். திரும்பி பேசுறப்போ எப்படியோ விதவிதமா பேசலாம். ஆனா ஆண்டவர் தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னை காப்பதற்காக அவர் தூங்கவே இல்லை. என்னை காப்பதற்காக அவர் தூங்கல. இந்த நாள் வரைக்கும் என்ன தூங்கல. எனக்கு 44 வயசாயிடுச்சு. இதுவரைக்கும் அவர் தூங்கல. உங்களுக்கு 60 வயசு வந்திருக்கலாம், இன்ன வரைக்கும் தூங்கல. அவர் என்னை பாதுகாப்பதற்காகவே அவர் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வம். இந்த நாள் வரைக்கும் அவர் தூங்காம இருக்கிறார். தாயினும் மேலானவர், தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி
இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தெரியாதுங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அந்த ஜனங்களுக்காக எகிப்தில் இருக்கிற ராஜாவுக்கு முன்பாக களத்துல நிற்கிறார் என்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தெரியாது. அந்த ஜனங்க மேல வச்ச அன்புக்காக இவர் போய் களத்துல நிற்கிறார். எனக்காக என்னென்னமோ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எனக்காக அவர் இறங்கி எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆமே. தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தாயினும் மேலானவர், போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். சொல்லுங்களேன், ஆண்டவர் ஆகாரை விட ஒரு படி மேலங்க. சொல்லுங்க, ஆண்டவர் ஆகாரை விட ஒரு படி மேல. மேலே ஆண்டவருடைய அன்புக்கு எதையும் நான் ஈடுபடுத்த முடியாது. ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாய் நான் எதையும் கொண்டு வர முடியாது. தாயினும் மேலானவர், தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், சிலுவைக்கு போறார் ஆண்டவரு. என்னிலும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். சிலுவை மரத்துக்கு ஆண்டவர் போறாராம். சீசர்கள்லாம் ஒரு மாதிரி நினைச்சிருவாங்களாம், ஆண்டவர் செத்து போயிட்டாரு, மறுபடியும் நம்ம என்ன செய்ய போறோம், அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு போயிட்டாரு, என்ன செய்ய போறோம்னு நினைச்சிருவாங்களாம். மனசு கவலைப்பட்டுற கூடாதான். அவர் சொல்றாரு, உங்க இருதயம் கலங்க கூடாது, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களை விட மாட்டேன், நான் போய் பிதா கிட்ட வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள கொடுப்பாரு, நீங்க அனாதையா இருக்க போறதில்ல, அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை நடத்துவார்னு சொல்றாரு. இந்த அன்புக்கு இணையாக வேற எந்த அன்பு கிடையாதுங்க. தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், என்னை நீ அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், என்னை நீ அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், அவ்வளவுதான். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். அன்பனை இவ்வளவு நாள் அனுசரிக்காம அனுபவிக்காம இருந்ததை மன்னிங்க ஆண்டவரே. உங்க அன்பின் ஆழத்துக்குள்ள நாங்க இன்னும் ஆண்டவரை பிரவேசிக்காம இருந்ததை மன்னிங்க ஆண்டவரே. எங்க ஆண்டவரே, உம்முடைய நேசத்துல இருக்கிற பரிபூரணத்தை எங்களால வெளிப்படுத்த முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர்,
தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். இன்னைக்கு எத்தனை மாதங்களோ வருடங்களோ அவருடைய அன்பு கிட்ட அவருடைய சமூகத்தில் போய் அவருடைய சமூகத்தில் கிட்டி சேர்ந்து ஆராதிச்ச அந்த நிலைகள் எல்லாம் வருடங்கள் ஆயிடுச்சுல, காலங்கள் கடந்துருச்சுல. பழைய மாதிரி நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்த நாட்கள் இப்ப இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல. அந்த அன்பு மாறல, அந்த அன்பு மாறல. வேலை அதிகமா வந்துருச்சு, படிப்பு அதிகமான காரியத்தை படிக்க வேண்டியது இருக்குது, குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகளினுடைய நிலை, இது நாளை நாளை கிட்டி சேர முடியல, ஆராதிக்க முடியல நினைக்கிறீங்கல்ல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிட்டார், உங்ககிட்ட தன்பை பரிபூர்ணமா கொட்டி கவுத்துட்டார். இப்படி ஒரு அன்புள்ள தெய்வம் எங்களுக்கு கிடைச்சதுக்காக நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்பா. இப்படி ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவர் எங்களுக்கு கிடைச்சதுக்காக நாங்க தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாம மகிமைப்படட்டும், கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும். எங்களை பலப்படுத்தி நடத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல விடுதலையும் சுகத்தையும் பலனையும் ஆசீர்வாதங்களை தந்து வீட்டுக்கு புறப்பட பண்ணுகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆண்டவர் இங்கே இருக்கிற எல்லாரோடும் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின் வருகை மாத்திரம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரா.